இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, இல்லை என்னதுக்காக வந்து நிறைய பேர் வந்து அரவணை சம்பந்த விஷயங்கள் டாக்குமெண்ட்ரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெரும்பாலும் இந்த MSW ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தீசிஸ் பொருளாக தான் இருந்துட்டு இருக்கிறோம். அவங்க ஏதாவது தீசிஸ் பண்ணணும் அப்படின்னா நேராக எங்கள்கிட்ட வராங்க, எங்களை பற்றி விஷயங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்களை பற்றி கண்டுக்கிறது இல்லை. அது ஒரு இன்னும் நாங்கள் வந்து அது வந்து ஒரு பெரிய குறையாக நினச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரைப்படம் உங்களுக்கு தெரியும், அது வந்து வெறும் கேலி கிண்டல் இந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து எங்களோட லைஃப் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இதையும் மீறி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து பூவாகம் போன்ற திருவிழாக்கு வந்து அரவணைகளை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் எடுக்கிறாங்க. அது என்னன்னா பிஸ்னஸ். ஸோ இது மூணு தான் வந்து அரவணைகளை வந்து அவங்க பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை, நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ எங்களுடைய நண்பர் மிஸ்டர் கே விஜயன் அவர் மூலமாக வந்து ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சது முத்துக்குமார் சாமியை பார்க்கறதுக்கு. அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம்னு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் உட்காந்து நாங்கள் சிந்திச்சோம், நம்ம கம்யூனிட்டியில் ஜெனரல் பப்ளிக்கும் நமக்கும் எந்த இடத்துல கேப் இருக்குது, அந்த கேப்பை சரிப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும். அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவாணிகள் சமூகத்தை வந்து இது வரைக்கும் வந்து பூவாகம் திருவிழாவை தவிர்த்து வேற எதுவுமே யாருக்கும் தெரியல. ஆனா அந்த சமூகத்துக்குள்ள எங்களுக்குன்னு உணர்வுகள் இருக்குது, எங்களுக்குன்னு தடங்கள் இருக்குது, வாழ்க்கை முறை இருக்குது, பழக்கவழக்கம் இருக்குது, குடும்பம் இருக்குது, சந்தோஷம் துக்கம் எல்லாமே இருக்குது. ஆனா இதை யாருமே போக்கஸ் பண்றது இல்லை. அதனால நிச்சயமா நம்ம இந்த விஷயத்துல நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த சமூகமும் சாதாரண ஒரு சமூகம் போலவே எல்லா விஷயங்களும் அடங்கிய ஒரு சமூகமா இருக்குது அப்படின்னு வெளிப்பாடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தோம். இப்ப இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல விரும்புறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரவணைகள் சமூகம் ரீப்ரொடக்டிவ் இல்லாத சமூகம். ஏன்னா இனப்பெருக்கத்தின் தொடர்ச்சின்னு சொல்லுவோம். நம்ம மனித சமுதாயம் எனக்கு தலை துவங்கி இருக்குதுன்னா வந்து ஒரு இனப்பெருக்கம், ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது, அப்புறம் அவங்க சந்ததி வளருது. ஆனா இந்த சமூகத்துக்குள்ள ரீப்ரொடக்டிவ்ன்ற ஒரு விஷயம் இல்லை. ஆனா அதையும் மீறி பல நூற்றாண்டுகளா இந்த சமூகம் வந்து நின்றுட்டு இருக்குது. ஏன், எப்படி? நிச்சயமா இது வந்து ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய உணர்வு மாற்றத்தால இந்த சமூகத்துக்குள்ள வரவங்க ஒரு குடும்பமா அங்கீகாரம் பண்ணி தங்களோட இனத்தை வந்து பெருக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சமூகத்துல இன்னும் ஒரு சொல்லப்படாத ஒரு விஷயம் வந்து எங்களோட டாக்குமெண்ட்ல அது முழுசா பிலிப்பில் ஆகலன்னு நாங்கள் நினைக்கிறோம். என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பாஷை, அதாவது இந்த எல்லா என்ன ஒரு மொழி இருக்குது, ஒரு சடங்கு வகைகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி அரவாணி சமூகத்துக்கிட்ட ஒரு மொழி இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மொழியை காலங்காலமாக வந்து நாங்கள் பேசப்பட்டு வரோம். ஆனால் இது வரைக்கும் எந்த மொழியியல் ஆராய்ச்சியாளரும் இந்த விஷயத்துக்குள்ள உள்ள வரல. ஸோ இப்படி நிறைய வந்து இந்த குறைகள் இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு கம்யூனிட்டி பொறுத்தனா எங்க கம்யூனிட்டி செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனா இந்த டாக்குமெண்ட்ரியை வந்து நாங்கள் பண்ணோம். ஓகே, இதனால நம்ம சமூக மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரவாணிகள் வந்து சாதாரணமா அதிகபட்சமா என்ன தொழில் செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண மக்கள் சொல்லுவாங்க பெக்கிங், டான்சிங், ப்ராஸ்டியூஷன். அதை தவிர்த்து இப்போதைக்கு தெரியும் நிறைய NGOs ஒர்க் பண்றாங்க, HIV ஃபீல்டு. ஸோ அதோட எங்களோட வட்டம் நின்று போயிடுது. ஆனா அதையும் மீறி எங்களுக்கும் வந்து திறமை இருக்குது, எங்களுக்கும் தன்னம்பிக்கை இருக்குது, நாங்களும் உழைக்க முடியும், நாங்களும் ஒரு சராசரி மனிதன் போல நிறைய எல்லா வேலையும் செய்ய முடியும் ப்ரூவ் பண்ணதுக்காக இந்த ரிசர்ச் டாபிக்கை நாங்கள் வந்து எடுத்தோம். ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுல ஓரளவுக்கு நாங்கள் சக்சஸ்ஃபுல் ஆகிட்டோம் அப்படின்றதுதான் என்னோட ஒரு திங்கிங் இருக்குது. இதுல நாங்க என்னென்ன பண்ணோம், எந்தெந்த இடத்துக்கு போனோம், எப்படிலாம் வந்து எங்களோட விஷயங்களை சேகரிச்சோம் அப்படின்றத என்னுடைய சக கொலாபரேட்டர் பிரியதர்ஷினி பேசுவாங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து உங்களுக்கு எல்லா சந்தேகங்களையும் தீர்த்துரும்னு நிச்சயமா சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் மனசுக்குள்ள இருக்கும், நிறைய தீர்க்க முடியாத, உங்களுக்கு புரியாத நிறைய கேள்விகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நிச்சயமா அவங்களோட இது முடிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமா கேட்கலாம். பி பிராங்க், எதுவாக இருந்தாலும் இந்த ஹாலை விட்டு போகும்போது குறைஞ்சபட்சம் வந்து ஓகே நான் அரவாணியை பத்தி ஓரளவுக்கு ஒரு 75% தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தோட போனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கும் அதுதான் ஒரு வெற்றி நான் நினைக்கிறேன்.